Praise the Lord. ஒரு மனிதன் கடற்கரை வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்போ அங்க ஒரு குகையை அவன் பார்க்கிறான். அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அநேக களிமண் உருண்டைகளை ஒரு பைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். அதை எடுத்து பார்த்தவனுக்கு ஆச்சரியம். எல்லாம் ஒவ்வொரு விதமாக ஒரே அளவாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த மனுஷன் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த களிமண்ல ஏதோ ஒன்னு செஞ்சு காய வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த களிமண் உருண்டைகளை தன் கையால கொண்டு போயிட்டு வெளியே கடற்கரையில எவ்வளவு தூரம் அவனால எரிய முடியுமோ அந்த களிமண் உருண்டைகளை தூக்கி எரிகிறான். அப்போ இதுக்கிடையில அந்த பாறையில பட்டு ஒரு களிமண் உருண்டை உடைஞ்சு போகுது. அந்த களிமண் உருண்டைக்குள்ளாக ஒரு விலையேற பெற்ற கற்களை அவன் பார்க்கிறான். உடனே இவன் எல்லா கற்களையும் அந்த பாறை மேல போட்டு உடைத்து பார்க்கும் பொழுது எனக்கு உள்ளேயும் அந்த கற்கள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உடனே இவனுக்கு ரொம்ப வேதனையா ஆகிவிட்டது. ஏன் நான் இந்த களிமண் எல்லாம் வேஸ்ட் பண்ணேன்? நான் தூக்கி போட்ட களிமண் உருண்டைகள் உள்ள கூட இந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ நான் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிடைச்ச அந்த கற்களை கொண்டு போய் அவன் வைத்து வாழ ஆரம்பித்தானாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் அநேக நேரங்களிலே வெளியே தோற்றத்தை பார்த்து ஒருவேளை ஒரு நல்ல ஒரு உடை அணிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்கள் என்றும், ஒரு நார்மலான உடை அணிந்திருப்பார்கள் என்று சொன்னால் இவங்களை பார்த்து ஒரு எடை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அவர்கள் பேச்சிலே நடக்கையிலே எல்லாவற்றையும் நாம் வெளிப்புற தோற்றத்தை வைத்துத்தான் நாம் அவங்களை நாம நிர்ணயிக்கிறோம். ஆனால் நாம் யாரும் இருதயத்தை பார்த்து இருதயத்திற்குள்ளாக அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை நாம் பார்க்கிறது கிடையாது. ஏன் சில நேரங்களிலே நம்மையே நாம் பார்க்கும் பொழுது நம் வெளி தோற்றத்தை வைத்து நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி நாம அநேக நேரம் நாமே திட்டிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நாம் இருதயத்துல எவ்வளவு சுத்த இருதயமுள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை பார்த்து நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நாம பார்க்கிற பார்வையும் மாற்றி நல்ல விதமாய் பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. ஆம் ஆண்டவரே, அன்றைக்கு அண்ணா தேவ ஆலயத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழுது கொண்டிருந்த போது அந்த ஆண்டவரே ஆலயத்தின் ஆசாரியன் அவனுடைய முகத்தை பார்த்தவனாக தவறா எண்ணினான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அண்ணாளின் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருந்தபடியினாலே அவருடைய எல்லா ஆண்டவரே துக்கத்துக்கும் ஆண்டவரே பதிலை என் தேவனின் கொடுத்தபடியினாலே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் தங்கள் இருதயத்திலே ஆண்டவரே கரினத்தோடு கஷ்டத்தோடு ஏக்கத்தோடு பாரத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் என் தேவன் ஆராய்ந்து அறிந்து நீர் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும்படியாய் விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.